ஒளிமயமான எதிர்காலம் நிகழ்ச்சி மூலமா ஓம்காரம் பகுதியில் சந்திக்கிறதுல சந்தோஷம். உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படும் பிரச்சனைகளுக்கு தீர்வு காணவும், மென்மேலும் முன்னேற்றம் அடையும், ஜாதக ரீதியான சந்தேகங்களுக்கு விடை காணவும் யோக ஆஞ்சநேயர் சக்தி பீடம், அனுமன் உபாசகர் ஜோதிட சிம்மம், திருவல்லிக்கேணி சுவாமி கண்ணன் பட்டாச்சாரியா சப்தரிஷி வாக்கியம் மூலம் உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு சொல்லுவார். வணக்கம் சுவாமிஜி. நாராயண சுவாமிஜி, இன்றைய தினம் எப்படி இருக்கு? என்னென்ன பூஜைகள் இருக்கு? என்னென்ன ஆன்மீக குறிப்புகள் இருக்குன்னு சொல்லுங்க சுவாமிஜி. ஸ்ரௌதத்மார்த்தாதிகம் கர்ம நிகிலம் ஏன சூத்ரிதம் தஸ்மை சமஸ்த வேதார்த்த விதே விகனசே நமஹ. வக்ரதுண்ட மகாகாய சூரியகோடி சமப்பிரபா நிர்விக்னம் குருமே தேவா சர்வகாரேஷு சர்வதா. யோகப்பட்டேன பத்தாங்கம் திரிநேத்திரம் சாந்த விக்கிரகம் தியாயே சமஸ்த தோஷக்னம் பாதாத்மதம் அகல்மஷம் கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரு. ஜெயந்தி மங்களாகாளி பத்ரகாளி கபாலினி துர்காஷமா சிவாதாத்ரி ஸ்வாகாஸ்வதா நமோஸ்துதே. குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவோ மகேஸ்வரகா குரு சாட்சாத் பரம்பிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. அஸ்மத் குருபியோ நமக. விகனச மகா குருவே நமக. அனுமன் சுவாமிகள் ஆசிகளுடன் மங்களகரமான மன்மத வருடம் ஆணி மாதம் 5ஆம் தேதி 20/6/2015 சனிக்கிழமையான இன்று பல நல்ல ஆன்மீக விஷயங்களை பேசலாம். உலகத்தில் பார்த்தீங்கன்னா எதுவும் நிஷிதம் கிடையாது, தள்ளக்கூடியதுன்னு நம்ம சொல்ல முடியாது. ஏன் கேட்டிங்கன்னா ஒன்றுக்கும் ஒரு ரகசியம் உண்டு, காரணம் உண்டு, காரியம் உண்டு. இப்போ எந்த எழுத்தாவது பலமில்லாத எழுத்துன்னு சொல்ல முடியுமா? எழுதக்கூடிய எழுத்துக்களில் அதே மாதிரி எந்த ஒரு செடியோட வேறாது மருத்துவ குணம் இல்லாததுன்னு சொல்ல முடியுமா? ஆனால் நமக்கு வீண் சொல்லலாம். ஆனால் நல்ல ஒரு மருத்துவர், சித்த மருத்துவர் அந்த எந்த வேரையும் மருத்துவ குணத்துக்காக பயன்படுத்திப்பார். அதுக்காக இந்த வார்த்தை. அதேமாதிரி இறைவன் படைப்பிலையும் காரணம் இல்லாத பிரயோஜனம் இல்லாத மனிதர்கள் பிறப்பதில்லை. அதே நேரத்தில் எதெல்லாம் கூடாது, அழிவை தரும் அப்படின்னு கேட்டால் எதெல்லாம் கூடாது அப்படின்னா உலோபியாக வாழக்கூடாது. ஏன் கேட்டிங்கன்னா இந்த தேனி இருக்குது பார்த்தீங்களா, கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வைக்கும். தேனி சேர்த்து வைத்த அத்தனை தேனும் கடைசியில் பார்த்தீங்கன்னா ஒரு நாள் ஒரே நாளில் 365 நாள் அது சேர்த்தால், இல்லை ஒரு மாதம் 30 நாள் அது தேன் சேர்த்துதுன்னா அது ஒரே நாளில் யாராவது கவர்ந்துன்னு போயிடுவான். அதேமாதிரி இந்த எறும்பு பார்த்தீங்கன்னா ஒரு தானியமாக சேர்த்து வைக்கும். ஒரு கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் எறும்பு போய் அலைஞ்சு திரிஞ்சு ஒன்று அது ஒரே நாளில் களவு போயிடும். அதேமாரி உலோபி சேர்த்து வச்ச, அதாவது கஞ்சப்பிரபு சேர்த்து வைத்த பணமும் உங்களுக்கு தான் தெரியும். அவ்வையார் தான் சொல்கிறார், பாடுபட்டு தேடிய செல்வத்தை என்ன பண்ணுறாவா, புதைத்து வைக்கும் கேடுகட்ட மானிடரே கேளுங்கள். அதாவது யாருக்கும் தராமல் புதைத்து வைத்தா அதனோட பலன் என்ன ஆகும்னா, அதனால் அந்த செல்வமும் ஒரே நாளில் ஒன்று களவு போகும். இப்போ என்னாகும், இன்கம் டேக்ஸ் ரெய்டு எல்லாம் அரசாங்க கஜானாவுக்கு போயிடும். அதனால் திரவியத்தை கடுமையாக சேர்க்கணும்னு அர்த்தம். பாடுபட்டு சேர்த்த திரவியத்தை செலவழிக்கணும். ஒரு அணையில் பார்த்தீங்கன்னா நீர் என்னாருது, முழுக்க ரொம்பறது. அதுக்கப்புறம் அந்த மதகு திறந்து தண்ணி வெளியில் போய் வாய்க்காலுக்கு போய் நெல்லாக வருது. அந்த மாதிரி சேமிக்கணும், நல்ல விதத்தில் செலவழியணும், மறுபடியும் அது மற்றவர்களுக்கு பலன் தரக்கூடிய விதத்தில் மாறிடும். அதனால் தர்மசாஸ்திரம் என்ன சொல்கிறதுன்னா, என்றைக்கும் எதை சேர்க்கணுமோ அதை சேர்க்கணும், எதை செலவழிக்கணுமோ அதை செலவழிக்கணும். அதே மாதிரி சில விஷயங்களில் கவனமாகவும் இருக்கணும்னு சொல்கிறான். எதெல்லாம் அழிவை தரும், குஸ்திதமான பார்வை, கடும் கோபம், அதேமாரி ராஜாவுடன் கூடிய பகை, இதெல்லாம் கட்டாயம் அழிவை தரும்னு சொல்கிறான். வெக்கப்போரில் வச்ச சின்ன நெருப்பு மாதிரி நம்ம சின்னது நினைக்கக்கூடாது, அது பெரிய துன்பத்தை கொடுக்கும்ன்றான். அதனால் எதை கடைப்பிடிக்கணும், எப்படி கடைப்பிடிக்கணும், எப்படி வாங்கணும்னு தர்மசாஸ்திரம் சொல்கிறது. அதனால் நம்ம சாஸ்திரம்னு சொன்ன உடனே ஏதோ நம்ம துணியை துவைச்சி கோயிலுக்கு போகிறது, புது வஸ்திரம் கட்டிக்கிறது, இல்லை மடி வஸ்திரம் கட்டிக்கிறது, நெத்தியில் சில அந்த தெய்வீக சின்னங்கள் அணியிறது, மாலை போட்டுக்கிறதுன்னு இல்லாமல் தர்மசாஸ்திரம் பின்னால் என்ன சொல்லியிருக்கு நம்ம தெளிவாக தெரிஞ்சுட்டா நம்ம வாழ்க்கை பிரகாசமாக இருக்கும். எந்த விஷயங்களும் வீணாக போகிறதுக்காக சொல்லப்படலை. ஆனால் அதில் இருக்க பொருளை அறிவது மிக மிக அவசியம். இது ஒரே இதில் சொல்லும்போது நிறைய விஷயங்களை கிரகிச்சிக்கிறது கஷ்டம். ஒரு பகுதியாக இதை பிரித்து நிறைய விஷயங்களை விரிவாக பேசலாம். இப்போ ஆன்மீக ஜோதிட கேள்விக்கு போகலாம்.